ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து 21st February நடக்கப்போகுது. நெக்ஸ்ட் டேவே வந்து மேக்ஸ் எக்ஸாமும் நடக்கப்போகுது. இதனால் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப டைம் தேவைப்படாது. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து மேக்ஸிமம் 2 hours இருந்தாலே போதும். என்ன ரீசன் பார்த்தோம்னா, இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். காரணம் கொஷின்ஸ் எல்லாமே ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஜென்ரலாக கேட்கும்போது நம்ம வந்து படிக்கிறதுக்கு கொஷின்ஸ் எதுவும் இல்லை. ஆன்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஓன் சென்டென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறோம். பட் நம்ம ரைட் பண்ண போகிற அந்த ஆன்சர்ஸ் பொறுத்த வரையும் அவங்க வந்து எந்த டாபிக் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்கான ஃபார்மேட் படி நான் வந்து ரைட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ லெட்டர் ரைட்டிங்னா ஃபார்மல் லெட்டர்னால் வந்து ஃப்ரம் டூலாம் போட்டு எழுதும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் லெட்டர், அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன் யாராவது வந்து ரைட் பண்ணுறோன்னா டேரெக்டாக வந்து டியர் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அந்த கண்டென்ட் வந்து ரைட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட் படி ஓன் சென்டென்ஸ் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக ரைட் பண்ணாலே போதும். சேம் டைம் ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் சம் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதன்படி பார்த்தோம்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஃபார்மேட் நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதும். மற்றபடி கொஷின்ஸும் வந்து ஜென்ரலாக தான் கேட்க போகிறாங்க. ஆன்சர்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஓன் சென்டென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுவீங்க. இதன்படி பார்த்தோம்னா இப்போ நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்குமே ஜஸ்ட்டு ஃபார்மேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க. இந்த ஃபார்மேட்டுக்கான டீட்டெயில்ஸும் எந்தெந்த கொஷின்ஸ் எப்படி கவர் பண்ணலாம், எத்தனை பேஜஸ் வந்து ரைட் பண்ணலாம், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு டேரெக்டாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிரும். அப்போ நீங்கள் வந்து ரிமைனிங் டைமில் வந்து மேக்ஸ் எக்ஸாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இப்போ வாங்க எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக ஆர்டராக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ட் பி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது இப்போ வந்து பார்ட் பி பொறுத்த வரையும் டோட்டலாக 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த 5 கொஷின்ஸ் வந்து இந்த 9 டாபிக்ஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 9 டாபிக்ஸுமே இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா மேக்ஸிமம் 11th கொஷின் வந்து காம்ப்ரஹென்சிவ் பேசேஜ் கொஷின் வந்து கேட்டுருவாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு 15th கொஷினுக்கு வந்து ஏஆர்பி ரெண்டுத்துமே வந்து மேக்ஸிமம் வந்து எஸ்ஏ ரைட்டிங்லேருந்து கொஷின் கேட்டுருவாங்க. அப்போது ரிமைனிங் இருக்கிற 12th 13th அண்ட் 14th கொஷினில் மினிமம் கம்பல்சரி எதனா ஒரு கொஷினுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனோ அப்படிலாம் வந்து ரெக்கமெண்டேஷன் டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் இந்த 2 டாபிக் வந்து 2 கொஷின்லேயே கூட கேட்டலாம். பட் மினிமம் வந்து கம்பல்சரி ஒன்றாச்சும் வந்துடும். அப்போ இப்போ பாருங்கள், டோட்டலாக வந்து 5 கொஷினில் மினிமம் 3 கொஷின் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வந்து கேட்டுருவாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொஷினோ அப்படிலாம் வந்து 2 கொஷினுக்கு வந்து லெட்டர் ரைட்டிங்கு, பேசேஜ், அதே மாதிரி ரிப்போர்ட் ரைட்டிங் மீனாக கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிற டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க. அப்போ இந்த 9 டாபிக்ஸ் நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டாலே போதும். 5 கொஷினுமே வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ அவங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க, நம்ம அந்த ஆன்சர்ஸ்க்கான ஃபார்மேட் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ரஹென்சிவ் பேசேஜ் பற்றி பார்த்துலாம். இப்போ 11th கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சம் பேசேஜஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த பேசேஜஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் கொஷின்ஸ் பொறுத்தவரையும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பேஸ் பண்ணி கொஷின்ஸும், நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸும், அண்ட் தென் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜஸ்லேயே இருக்கும். இப்போ இது வரையும் கொஷின்ஸ். இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் பொறுத்தவரையும் எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி பண்ணி ரைட் பண்ணுறீங்கன்னா, ஒன் டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுங்க. அப்படி படிக்கும் போதே என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பேசேஜுக்கும் சம் மெயின் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேசேஜை பாருங்கள். இது வந்து பொல்யூஷன் பற்றி கேட்டுருக்காங்க. இதில் வந்து 2வது பேசேஜ் வந்து ஏர் பொல்யூஷன் பற்றியும், சாயில் பொல்யூஷன் பற்றி வந்து 3வது பேசேஜ்லையும், அண்ட் வாட்டர் பொல்யூஷன் பற்றி 4வது பேசேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேசேஜும் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் இப்போ வந்து கொஷினுக்கு வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷினே பாருங்கள், வாட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏர் பொல்யூஷன். இப்போ இந்த கொஷின் பார்க்கும்போது தெரிஞ்சுங்க, இது வந்து ஏர் பொல்யூஷன் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் பொறுத்தவரை அந்த செகண்ட் பேசேஜில் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து செகண்ட் பேசேஜ் மட்டும் ரெஃபர் பண்ணாலே போதும். இந்த 4 ஆப்ஷனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து எந்த பாயிண்ட்ஸ் வந்து அந்த பேசேஜில் இருக்குது பாருங்கள். சம்டைம்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து டேரெக்டாக அந்த பேசேஜில் வந்து இருக்கும். அதேமாதிரி சம்டைம்ஸ் இன்டேரக்டாகவும் கொடுத்துருப்பாங்க. அப்படி சென்டென்ஸாக இருக்கும்போது ஜஸ்ட்டு சென்டென்ஸாக வந்து படித்து பாருங்கள், ஆன்சர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சரே பார்த்தோம்னா கார் எக்ஸாஸ்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த காருன்றது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸாஸ்ட் வரும் டிராஃபிக். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ண பாருங்கள். அதேமாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பொறுத்த வரையும் இதில் கொடுத்துருக்கிற சென்டென்ஸும் பேராகிராஃபில் இருக்கிற சென்டென்ஸும் வந்து சேமாவோ அப்படிலாம் வந்து அதோட மீனிங் வந்து சேமாக இருக்கா பாருங்கள். அப்படி இருந்தால் ட்ரூ போடுங்க, அப்படிலாம் வந்து ஃபால்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி இப்போ சம் வேர்டுக்கான மீனிங் வந்து கேட்குறாங்கன்னா அந்த வேர்டு வந்து பேசேஜில் எங்கே இருக்குது பாருங்கள். அந்த வேர்டு இருக்கிற சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். அப்படி சென்டென்ஸாக ஃபுல்லாக படிக்கும்போது அதோட மீனிங் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். காம்ப்ரஹென்சிவ் பேசேஜுக்கான ஆன்சர் பொறுத்தவரை இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணுங்கள். சேம் டைம் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண ஆன்சர்ஸ் பொறுத்தவரை எந்த மாதிரி ரைட் பண்ணுறீங்கன்னா, இப்போ 11 வந்து கொஷின் நம்பர் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஏ வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சரா, அதை போட்டுவிட்டு அதுக்கான சப்டிவிஷன் என்னவோ அதை போட்டுவிட்டு அந்த ஆப்ஷன் வித் ஆன்சரோடு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுங்கள். அதேமாதிரி இப்போ இந்த கொஷினுக்கான பேஜ் பொறுத்த வரையும் ஜஸ்ட்டு வந்து 1 மார்க் டைப்பாக தான் கேட்பாங்க. 1 பேஜ் அப்படிலாம் வந்து மேக்ஸிமம் 2 பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு கொஷின் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15th கொஷின் பார்க்கலாம். இதில் வந்து 2 ஆப்ஷனாக வந்து கேட்பாங்க. எதனா ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் பற்றி கேட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த டாபிக் பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் தெரியுமோ, எது ஈஸியாக வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணி ரைட் பண்ண பாருங்கள். இப்போ கொஷின் பொறுத்தவரை இதுதான். எதனா டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்ஸே வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா 15th கொஸ்டின் நம்பர் போட்டு எந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணிவிட்டு இப்போ டாபிக் பொறுத்து கொஸ்டின்லேயே இருக்கும் அந்த டாபிக் வந்து சென்டராக இந்த மாதிரி ரைட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து சினாப்சிஸ் போட்டு காமிங்க. அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், அதே மாதிரி லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் இருக்கும். நடுவில் வந்து நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கில் சப் டாப்பிக்கில் போட போகிறீங்களோ அதுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு சப் டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைனாக போட்டுட்டு அதுக்கான ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேராகிராஃப் வந்து ரைட் பண்ணுறேங்க. இந்த எஸ்ஏக்கு பொறுத்தவரை மினிமம் ஒரு 4 பேஜஸ் எழுதுங்க, மேக்ஸிமம் வந்து 5 பேஜஸ் எழுதுங்க. எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் கொடுக்க பாருங்கள். இப்போ வந்து 5 கொஸ்டினில் 2 கொஸ்டின் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா வந்து ரெகமெண்டேஷன். இந்த 2 டாப்பிக்கில் வந்து மினிமம் ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ எதனா ஒரு இன்சிடென்ட் வந்து தடுக்கிற மாதிரியோ அப்படிலாம் வந்து எதனா ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி எதனா டாபிக் ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங் வந்து சென்டராக இந்த மாதிரி போடுங்க. அந்த ஹெட்டிங் பொறுத்தவரை கொஸ்டின்லேயே இருக்கும். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாராக போடாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 8 பாயிண்ட் மென்ஷன் பண்ணி அவங்க வந்து எதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டாபிக் ரிலேட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறேங்க. இந்த டாபிக் பொறுத்தவரை இவ்வளோ தான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டாபிக் கொஸ்டினுக்கு ஜஸ்ட் ஒரு பேஜ் யூஸ் பண்ணிக்க போதும். நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி தான் ரெகமெண்டேஷனும். கொஸ்டின் வந்து எதனா ஒரு டாபிக் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகமெண்டேஷன் வந்து ரைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் பொறுத்தவரை இதுக்கும் அதே தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் போட்டுருங்க. அப்புறம் வந்து ஹெட்டிங் பொறுத்தவரை அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே தான் 8 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறீங்க. பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணோன்னா ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு முன்னாடியும் இட் இஸ் ரெகமெண்டட் டு, இட் இஸ் சஜஸ்டட் டு, இட் இஸ் அட்வைஸ்டு டு, இட் இஸ் ரிக்வெஸ்டட் டு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஒரு 2 சென்டென்ஸ் வந்து இட் இஸ் ரெகமெண்டட் டு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு 2 சென்டென்ஸ் வந்து இட் இஸ் சஜஸ்டட் டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 8 பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ இந்த டாப்பிக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 பாயிண்ட்ஸ் தான் வந்து ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு பேஜஸில் வந்து மேக்ஸிமம் வந்து முடிச்சிருங்க. ஓகே, இப்போ வந்து பார்ட் பி 5 கொஸ்டினில் மினிமம் 3 கொஸ்டின் வந்து ரைட் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் அந்த 1 or 2 கொஸ்டினுக்கு தேவைப்படுற ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து பார்த்துலாங்க. ஓகே, இப்போ வந்து லெட்டர் ரைட்டிங் அண்ட் இமெயில் ரைட்டிங் இதை பற்றி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து லெட்டர் ரைட்டிங் ஆர் இமெயில் ரைட்டிங் இதை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஃபார்மெட் தெரிஞ்சாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமெயில் ரைட்டிங் எந்த கொஸ்டின் வந்து கேட்குறான்னா இதுதான் வந்து ஃபார்மெட். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மெட் படி எழுதுறதுக்கு முன்னாடி கொஸ்டினில் கொடுத்துற டேட்டாஸ்லாம் நல்லா நோட் டவுன் பண்ணி வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம்முக்கான மெயில் ஐடி, அதே மாதிரி டூக்கான மெயில் ஐடி, சிசி வந்து யாரா அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லி மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, எதை பற்றி மெயில் ஐடி வந்து எது சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபார்மெட் படி அவங்க கொடுத்துற டேட்டாஸ்லாம் வச்சு ரைட் பண்ணுங்க. சப்போஸ் இப்போ ஃப்ரம் மெயில் ஐடிக்கு வந்து அவங்க வந்து எதுவுமே கொடுக்கலன்னா நீங்களே வந்து எதனா ஒரு மெயில் ஐடி, அதாவது உண்மையான மெயில் ஐடி தான் போகணும்னு அவசியம் இல்லை, எதனா ஒரு மெயில் ஐடின்னு கொடுத்துங்க. பட் இந்த டூக்கான மெயில் ஐடியும் அதே மாதிரி சிசிலாம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா நோட் டவுன் படிச்சு எழுதிங்க. சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து எழுத சொல்கிறாங்களோ அதுக்கான டைட்டில் மாதிரி கொடுத்துங்க. இப்போ ஜாப் அப்ளை பண்ண சொல்கிறதுக்காக வந்து லெட்டர் எழுத சொல்கிறாங்கன்னா அப்ளைங் ஃபார் ஜாப் அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட் கொடுத்துங்க. அப்புறம் வந்து எதை பற்றி எழுத சொல்கிறாங்களோ அதுக்கான மெயின் கண்டென்ட், அதுக்கப்புறம் வித் ரெக்கார்ட்ஸ் போட்டு கடைசியாக உங்களோட நேம் சிக்னேச்சர் போட்டு முடிச்சிருங்க. சேம் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் அதுக்கான ஃபார்மெட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மெட் படி அவங்க கொடுத்துற டேட்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங் பொறுத்தவரை 2 டைப் ஆஃப் லெட்டர் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்மல் லெட்டர், அப்புறம் இன்ஃபார்மல் லெட்டர். இந்த கம்பெனி விஷயமாவோ ஜாப் விஷயமாவோ பிஸ்னஸ் விஷயமோ எழுத போகிற லெட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஃப்ரம் டு சப்ஜெக்ட், அப்புறம் ரெஸ்பெக்ட் சார், தேங்க்யூ யூர் ஃபெய்த்ஃபுல்லி, அந்த மாதிரி லீவ் லெட்டர் எப்படி எதுவும் அந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ரிலேஷனுக்கும் வந்து லெட்டர் வந்து ரைட் பண்ண சொல்கிறேன்னா அது வந்து இன்ஃபார்மல் லெட்டர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஃப்ரம் டூலாம் எழுதாமல் ஜஸ்ட் இந்த அட்ரஸ் வந்து மேலே இந்த மாதிரி சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ரிலேஷனோ அது மாதிரி போடுங்க. அதாவது ஃப்ரெண்டுனா மை டியர் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் போடலாம். அதே மாதிரி வந்து பிரதருக்கோ சிஸ்டருக்கோ எழுதுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நேம் போட்டுங்க. உள்ளே எழுதுகிற கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க எதை பற்றி எழுத சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதணும். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் 2 பேஜை வந்து கவர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் ரைட்டிங். இந்த பேராகிராஃப் ரைட்டிங் பொறுத்த வரையும் சேம் எஸ்ஏ மாதிரி ஏதோ டாபிக் கொடுத்துருவோம். அந்த டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் வந்து எழுத சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக சொன்னாங்கன்னா மினி எஸ்ஏ மாதிரி எழுதணும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ் டெவலப்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சில முக்கியமான வேர்ட்ஸ் தான் கொடுத்துட்டு அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருங்க பேராகிராஃப் வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. பாயிண்டாக எழுதக்கூடாது, பேராகிராஃபாக தான் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் ரைட்டிங். ரிப்போர்ட் ரைட்டிங் பொறுத்தவரை இதாங்க ஃபார்மெட். ஃபஸ்ட் அந்த பாக்ஸாக இருக்கு பாருங்க, இது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே கீழே கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 சென்டென்ஸ் எதை பற்றி சொல்கிறாங்க நீங்கள் 1 சென்டென்ஸ் கூட எழுதலாம். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர் பொல்யூஷன் பற்றி ரிப்போர்ட் வந்து யூஸ் சொல்லலாம். மேலே டாப்பிக்கில் வந்து ரிப்போர்ட் ஆன் ஏர் பொல்யூஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4 கொஸ்டின் வந்து எந்த டாபிக் கொடுக்குறாங்களோ அது வந்து போடுங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து யாருக்கு வந்து சென்ட் பண்ண சொல்கிறாங்க, சப்மிட் பண்ண சொல்கிறாங்களோ அது வந்து கீழே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ப்ரிஃபர்டு போய் போட்டுட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அது கீழே வந்து டேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கண்டென்ட் வந்து எதை பற்றின ரிப்போர்ட் வந்து எழுத போகிறீங்களோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எழுதுங்க. இதுக்கும் சரி முடிஞ்ச வரைக்கும் 2 பேஜ் வந்து கவர் பண்ணுங்க. அண்ட் கடைசியாக வந்து தேங்க்யூ போட்டுட்டு யூஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டுட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபார்வர்ட் படி நீங்கள் வந்து எழுதிட்டாலே நிறைய மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் நான் வெர்பல் டு வெர்பல் மோட். அதாவது சார்ட் இது மாதிரி கிராஃப் மாதிரி இது மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்போ கிராஃப் இல்லை சார்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து சில இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் வந்து பேராகிராஃபாக வந்து மேக் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்டோட ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன். இது வந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்கிறாங்கன்னா அது ப்ராடக்டோட
அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்ஷனாக ஒன்றும் இல்லை, அதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி ப்ராசஸ் பற்றி கேட்டாலும் அதோட ப்ராசஸ் என்ன, அதாவது அது என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுமோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து நோட் மேக்கிங் ஆர் நோட் டேக்கிங். கொஷின் பொறுத்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா பேசேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட் மேக் பண்ணோம். எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான டாபிக்ஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரைட் பண்ணுங்கள். அதேமாதிரி நோட் மேக்கிங் பண்ணும்போது சில இன்ஃபர்மேஷனாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தோம்னா, பேசேஜ்லேருந்து நீங்கள் வந்து பாயிண்ட் எடுக்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி அதில் வந்து எக்ஸாம்பிளாக இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ண விடாது, ஒமிட் பண்ணுறேன். இந்த மாதிரி இதில் கொடுத்துற பாயிண்ட்லாம் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணுங்கள். இது எல்லாமே எக்ஸாமில் அந்த ஆன்சர்ஸ் வந்து ரைட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த நோட் மேக்கிங் மேக்ஸிமம் வந்து 1 பேஜே போதும். ஓகே, இப்போ வந்து பார்ட் பிக்கான 9 டாபிக்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்படியே வந்து எக்ஸாமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ தான். இப்போ நான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கு சொன்ன அந்த ஃபார்மேட் அதுக்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா PDF வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆப் டாக்குமெண்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம் முன்னாடி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்க போதும். ஓகே, வந்து பார்ட் பி வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட் ஏக்கான கொஷின் பார்த்தோம்னா, ஸோ இப்போ எப்படி வந்து பார்ட் பியில் வந்து டோட்டலாக வந்து 9 டாபிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்குறாங்களோ அந்த மாதிரி பார்ட் ஏ 10 கொஷினுக்கு வந்து இந்த 24 டாபிக்ஸ்லேருந்து எதனா 10 டாபிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. இதுலேயும் மெயினாக வந்து எந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்பாங்கன்னு டிக் பண்ணியிருப்பேன். சேம் டைம் இந்த டாப்பிக்லேருந்து கேட்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே க்ரியேட்டிவாக தான் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் அதோட பேசிக் ரூல் தெரிஞ்சுக்கும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸா, இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து ஒரு வேர்டுக்கு வந்து முன்னாடி ஆட் பண்ணால் அது வந்து ப்ரெஃபிக்ஸ். எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாசிபிள்னால் அது வந்து இம்பாசிபிள் மாற்றும். அதேமாதிரி கரேஜ் அண்ட் டிஸ்கரேஜ் மாற்றுவோம் அந்த மாதிரி. இதுவே இப்போ குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் ஒரு வேர்டுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணாங்க அது வந்து சஃபிக்ஸ். எக்ஸாம்பிள் கம்ஃபர்ட் அப்படின்ற வேர்டை வந்து கம்ஃபர்டபுள் அப்படின்னு மாற்றுறது. இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் அதோட பேசிக் ரூல் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க போதும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஷோ பண்ணுற இந்த PDF வந்து பார்த்தோம்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எல்லா டாபிக்ஸுமே மாடல் கொஷின்ஸ் வித் ஆன்சரோடு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு 1 டாபிக் 2 எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள் போதும். மேக்ஸிமம் அதிலே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்ட் ஏ பார்ட் பி பொறுத்தவரை இவ்வளோ தான். ஜஸ்ட்டு ஆன்சர் ரைட் பண்ணதுக்கான ஃபார்மெட்டாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. மற்றபடி ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் சென்டென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி ரொம்ப டைம் எடுத்துக்காமல் ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்களா, இது மூலியமாகவே உங்களுக்கு வந்து பார்ட் பி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்ருக்கும். பார்ட் ஏக்கு மட்டும் வேணும்னா ஆப்பில் வந்து ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி PDF வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த PDFலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய மாடல் கொஷின் ஜஸ்ட்டு ஒரு 2 கொஷின் மட்டும் பாருங்க போதும். ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டு ரிமைனிங் டைம் ஃபுல்லாகவே மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா பாருங்கள். ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.